யூஷுவலாக பர்த்டேனா ஒரு 1 வீக் பிஃபோராவோ இல்லை 2 டேஸ் பிஃபோரா தானங்க ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா இவங்க எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்து 9 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. 9 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஈவெண்ட்டில் இந்த மாதிரி நான் கேக் பண்ணியிருந்தாங்க ஸ்பேஸர் தீமில். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க, என் பொண்ணுக்கு இதேமாரி ஸ்பேஸர் தீமில் இந்தமாரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நான் அப்போவே மறந்துட்டேங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அப்போவே விட்டு. இருந்தாலும் அவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். ப்ரௌனி ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் க்ரீம் கேக் இது வரைக்கும் அவங்க கொடுத்தது கிடையாது. சடனாக இப்போ ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு எனக்கு கேக் பண்ணி கொடுத்துருவீங்களேன்னு கேட்கும்போது தான் எனக்கு அவங்க லாஸ்ட்டாக சொன்னதே எனக்கு மைண்டில் வந்துச்சு. நம்மளோட ராகி ப்ரௌனி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால இது கூடவே சேர்த்து ராகி ப்ரௌனியும் 1 kgல கேட்டிருந்தாங்க. இது 1.5 kgல பட்டர்ஸ்காட்ச் கேக்குங்க. கீழே இருக்கிற டயர் வந்து 1 kgலையும் டாப் டயர் வந்து 1/2 kgலையும் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு நட்ஸ் நல்லா பிடிக்கும் போல். எப்போ ப்ரௌனி எங்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, எனக்கு நட்ஸ் நிறைய போட்டு கொடுங்க ஜி அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேக்லேயும் எனக்கு சைட்லலாம் நட்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரியே கேரமலைஸ்டு நட்ஸ் வச்சு ஃபுல்லாக சைட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருக்கிற உங்கள் யாருக்காவது இதுமாதிரி பர்த்டே கேக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.